ஒரு பவுலில் நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தயிர், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 3லேருந்து 4 தக்காளியை சாப் பண்ணி போட்டிருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி போட்டுட்டு முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7-8 போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக மூடிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் அதில் ஒரு 25லேருந்து 40 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துலாம். இப்போது நம்ம 3 பெரிய வெங்காயம் நம்ம எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். இதை நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் செய்யலாம். அதை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் கொடுக்கலாங்க. எல்லாமே நல்லா மசாலோட மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 1/2 kg ஆஃப் சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவோட பைண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் அப் ஆகட்டும். இப்போது தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணியிருந்தோம் அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி தண்ணி எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ சூப்பராகவே மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இறுகி நல்லா உங்களுக்கு ஒரு மசாலா கறி மாதிரி வந்துடுச்சு. இது நல்லா பதத்தை பார்த்துட்டு தளக்கு இருந்தால் போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், பூரி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி மசாலா.